நம்ம லப்பர் பந்து சுவாசிக்கா அதெல்லாம் என்ன படம் இந்த இவங்க ஆக்டிங் முன்னாடி ஒரு இன்டர்வல் பேக் போடுவாங்களா அங்கேயே அளவச்சிட்டாரு முதல்ல. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ சூரியோட ஒரு காமெடியில இருந்து ஹீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி விடுதலை வேற ஒரு ஜானல்ல இருந்துச்சு. அதுல இருந்து அப்படியே ஃபேமிலி சப்ஜெக்ட் வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆச்சு படம். காமெடியா இருக்கா எமோஷனலா இருக்கு? எமோஷனலா காமெடியா இருக்கு ப்ரோ. மியூசிக்லாம் ஓகே தான் ப்ரோ. நார்மலா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அதிகமா இது வரைக்கும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டா காமெடி பண்ணிருந்தாலும் இதுல கொஞ்சம் காமெடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோலயே இறங்கி இருக்காரு. பாக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதான் ஒரு இல்ல இன்டர்வியூல சொல்லியிருந்த மாதிரி கதை நாயகன் சொல்லியிருந்தாரு. அதை வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 சீனுக்கு நம்ம அழுதுருவோம், கன்ஃபார்மா அழுவோம். நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். நான் என்ன ரெக்யூஸ்டா கேக்குறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறேன். படம் வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் சார்ட்ட வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாண்டியராஜர் அசிஸ்டன்ட் எனக்கு தெரியும். பாண்டியராஜ் சார் வந்து கடைக்குட்டி சிங்கம்னு ஒண்ணு வச்சு பண்ணி நம்மளெல்லாம் என்ன சொல்றது எமோஷனுக்குள்ள குழுக்குள்ள தள்ளி ஒரு மாதிரியா புளிஞ்சு வச்சு அனுப்புனாரு. அந்த படம் உண்மையிலே செம்ம படம் கடைக்குட்டி சிங்கம். சரி இது எப்படி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துட்டு வரா இவரு தன்னுடைய குறுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னிருக்காப்ல நான் சொல்ல முடியும். உண்மையிலே சொல்றேன், எமோஷன் ஷார்ட் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம்ல அவ்வளவு கனெக்ட் ஆச்சு. எந்த காமெடியே பண்ணவே இல்லை, வாயை திறந்து சிரிக்கவே இல்லை. உங்களுக்கு ஈவன் வந்து பாலசரவணன் வேற இருக்காப்ல. அவ்வளவுதான் இருந்து பாத்தீங்கன்னா காமெடியே தொடாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டிராமாவை கொண்டு வந்து எல்லாமே கனெக்ட் ஆகுது. விடுதலைங்கிற ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப டவுட்ஃபுல்லா வந்து வெற்றிமாறன் சார் வந்து சூரிட்ட கொடுத்தாப்ல. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கேரக்டர். அந்த கான்செப்ட் கேரக்டர் வந்து அதுவே வந்து அவருக்கு டவுட்ஃபுல்லா எப்படி பண்ண போறாரோன்ற ஒரு இதுல இருந்தப்ப அந்த கேரக்டர் மட்டும் அப்படி எடுத்து கரெக்டா பண்ணா போதும் படம் தப்பிச்சுக்குன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் மட்டும் பண்ணாரு. விஜய் சேதுபதி சப்போர்ட் அப்படிலாம் வந்து அந்த படம் ஓடிச்சு. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா இந்த படத்துல சூரிய என்ன பண்ணிருக்காருன்னா சுவாசிகாவுக்கு தம்பியா பண்றாரு. லக்ஷ்மிக்கு அதாவது ஐஸ்வர்யா லட்சுமிக்கு புருஷனா, அடுத்து வந்து அவ அப்பா அம்மாவுக்கு வந்து மகனா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு பேரனா. இந்த மாதிரி 5 கேரக்டர் அந்த இதுல 5 கேரக்டர் எடுத்து கேரி பண்ணி இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கிறதுனா பெரிய ஆக்செப்ட் பண்ணணும். சூரி சான்ஸே இல்ல. அந்த அளவுக்கு என்ன சொல்றது இல்ல, அது லைஃப் டைம் பெஸ்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்ல. அதுக்கடுத்து பார்த்தா ஐஸ்வர்யா லட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தமிழ் சினிமால வந்து இப்படி ஒரு படம் அவருக்கு கிடைக்குமான்னு தெரியல. கட்டா குஸ்தி பண்ணாங்க, ஆனா அது ஒரு மாதிரியா காமெடி வச்சு விஷ்ணு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல நான் சொல்றேன் பொன்னியின் செல்வனை விட அற்புதமான நடிப்பு ஐஸ்வர்யா லட்சுமி இந்த படத்துல. அவங்க அடிச்சு தூக்கி போட்டாச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா சுவாசிக்கா, நம்ம லப்பர் பந்து சுவாசிக்கா அதெல்லாம் என்ன படம் இந்த இவங்க ஆக்டிங் முன்னாடி அதுல என்ன ஒரு என்ன கெத்துக்கூடிய பொண்டாட்டியா வருவாங்க. பொண்டாட்டியா என்ன பண்ணணும்ல, இங்க பார்த்தா தம்பிக்கு என்ன செய்யணும், மயனுக்கு என்ன செய்யணும், புருஷனுக்கு என்ன செய்யணும், தம்பி பொண்டாட்டியை எப்படி டீல் பண்ணணும், இந்த மாதிரி அவங்களுக்குமே பார்த்தோன்னா கேரக்டரை வச்சு கொட்டிருக்காங்க. படம் பார்த்தோன்னா போற மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா வந்து லேக்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சீன்லயும் வந்து டைலாக்டும் பஞ்சா இருக்குது, கனெக்ஷன் எமோஷன் எல்லாமே கனெக்ட் ஆகி சூப்பரா முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பெஸ்ட் ஓப்பனிங் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சந்தானம் படம் ரிலீஸ் ஆனதுனால அவ்வளோ ஓப்பனிங் இல்லை. பட் நாளைக்கு சாட்டர்டே சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பிரிச்சிருவாங்கன்னு தான் சொல்றேன். மாமன் படம் எப்படி இருந்துச்சு? செம்ம ஃபீல் விட்டுங்க. ஆக்சுவலி நான் வில்லேஜ் சைடுங்கிறதுனால எனக்கு அது பயங்கரமா கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் அதை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டிங் வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் பேக் போடுவாங்களா அங்கேயே அளவச்சிட்டாரு முதல்ல. இன்ட்ரோல விட்டு வெளில வரும்போதே நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும்ல, ஐயோ நம்ம ஃபேமிலி மிஸ் பண்றோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. அந்த மிஸ்ஸிங்கை வந்து இன்டர்வல்லே கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி செகண்ட் ஹாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2-3 சீனுக்கு நம்ம அழுதுருவோம், கன்ஃபார்மா அழுவோம். நல்ல ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். நான் என்ன ரெக்யூஸ்டா கேக்குறேன் அப்படின்னா, தயவு செய்து இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி கேக்குறேன். ஏன் அப்படின்னா இப்பெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேமிலி சப்ஜெக்டான ஓரியன்டான படம்னா பயங்கர ஒரு ஹிட். ஃபேமிலியை தொட்டா உண்மையிலே சினிமால கெட்டு போனவங்களே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அது போக 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 கடைசி என்ன ஆகி போச்சுன்னா, ஒண்ணு மாசா படம் எடுக்கணும், ஒரு 10 பேரை அடிச்சு தூக்கி அடிக்கணும், இல்லைன்னா உள்ள ஒரு 4-5 சாங்கை போட்டு குத்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட வைக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் படம் ஹிட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. திருப்பி இப்பதான் கஷ்டப்பட்டு ஃபேமிலி சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்து இந்த மாதிரி ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட் எல்லாம் வரும் நான் நம்புறேன். சோ ஃபேமிலிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத படத்துல அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம சூரி சார் கிட்ட இந்த ஆக்டிங் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. எனக்கு என்னன்னா அதுக்கு ஈக்குவலா மத்தவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாரு. உண்மையில ராஜ்கிரண் சார் வந்து அவர் ஏஜுக்கு இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமானே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. எனக்கு சூரி சார் அவங்க ஹீரோனி அவங்களோட அந்த ஒரு செட்டப்பை பாக்குறதெல்லாம் மறந்து
ஃபுல் ஃபீலா கடைசியா வெளில வரும்போது ராஜேந்திரன் சார் அவங்க ஒய்ஃப் அந்த ஒரு காம்பினேஷன் இருக்கும்ல, அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நம்ம வில்லேஜ் சைட்ல மதுரை சைட்ல எல்லாம் செம ஹிட் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த சைட்ல ஃபேமிலி சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இருக்கும். சோ அதுல வந்து பயங்கர ஹிட் கொடுக்கும் அப்படிங்கறதுல ரொம்ப சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 2-3 சீன்ல எல்லாம் நான்லாம் ஓல்டு இதுக்கே போயிட்டு வந்துட்டேன். நான் குழந்தையா இருக்கும்போது எங்க மாமா கூட விளையாண்டது, அந்த சிரிச்சது, அவங்க வாங்கி கொடுக்கறது, அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் செம்மையா கனெக்ட் ஆச்சு. அந்த ஒரு ஃபீல் வந்து வேற லெவல். உண்மையிலே எவ்வளவுதான் அப்பா அம்மாவே அடிச்சாலும் மாமா மருங்க மட்டும் நம்மளை கை வைக்கவே மாட்டாங்களா, அந்த ஒரு ஃபீல்லாம் செம்ம கனெக்டிவிட்டியா இருந்துச்சு. லைஃப்ல வந்து ஒய்ஃப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதையும், அதே நேரத்துல சொந்த பந்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறதும் ரொம்ப அழகாவே காமிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகான சப்ஜெக்ட். நம்ம கிழக்கு சீமையிலே முத்துக்கு முத்தாக இந்த மாதிரி சில மூவிஸ் எல்லாம் ரசிச்சிருப்போம்ல, இப்ப இருக்க யாரும் ரசிக்க மாட்டாங்க. பட் உண்மையிலே தியேட்டர்ல வந்து அது ஒரு ஃபீல் விட்டா பாக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான். மாமன் படம் பாத்துறோம், நல்லாதான் ப்ரோ இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஓவர் எமோஷனா இருக்குதா, அதனால வந்து எமோஷன் வச்சு மட்டும் நம்ம தூக்கி பார்க்க கூடாது. அது கம்பேர் பண்ணி டிடி வந்து நம்ம மட்டும் தர முடியாது. பட் இந்த படம் வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்திருக்காங்க. சூரியோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணிக்கிறாங்க, சூப்பரா பண்ணிருக்காங்க. என்ன சொல்றது, இந்த எமோஷனை கிரியேட் பண்றது, ஃபன்னா இருக்கட்டும், சின்ன பையன்ல இருந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு வராதிங்க, பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. விடுதலைக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? விடுதலை அரசியல் படம், அது கொஞ்சம் நம்மளுக்கு கடுப்பா இருக்கும் பாக்கிறதுக்கு, ஏன்னா இவ்வளவு அரசியல் பேசுறாங்க சொல்லிட்டு. இது ஃபேமிலி படம், கொஞ்சம் என்னதான் நம்மளுக்கு அது 2K கிட்ஸா நம்மளுக்கு அந்த படம் ஒட்டலனா கூட, ஃபேமிலி சென்டிமெண்டாலாம் ஒட்டலனா கூட, அவங்க அழுகும் போது நம்மளுக்கு அழுகு ஃபீலிங் வருது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்கா தான் இருக்குது. அதனால படம் வந்து கொஞ்சம் ஓரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சூரி மத்த படத்துக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் தெரியுது அவருக்கு? இல்ல, அவர் பர்ஃபார்மன்ஸ் ரெகுலரா பண்ண மாதிரி நல்லா தான் பண்ணிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சூரிய கிட்ட இருந்து டிஃபரெண்டா இல்ல, நல்லா இருக்கு. பட் கதை வந்து ஃபேமிலி சென்டிமெண்டா ரொம்ப எமோஷனலா போறதுனால கதை வந்து சேஞ்சா இருக்கும். சூரிய கிட்ட இந்த டிஃபரெண்டா இல்ல. பட் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல்னு கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிருக்காரு இன்னும் கொஞ்சம் அதிகமா. இது வரைக்கும் கொஞ்சம் லைட்டா காமெடி பண்ணிருந்தாலும் இதுல கொஞ்சம் காமெடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோலயே இறங்கி இருக்காரு. பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதான் ஒரு இல்ல இன்டர்வியூல சொல்லியிருந்த மாதிரி கதையின் நாயகன் சொல்லியிருந்தாரு, அதை வந்து கரெக்டா ப்ரூவ் பண்ணிருக்காரு. எல்லாமே கரெக்டா கொடுத்து, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டா கொடுத்துருந்தாங்க. ஓவராவும் இல்ல, லேக் ஆகிற மாதிரி எதுவுமே இல்ல, எந்த அளவுக்கு தேவையோ கரெக்டா கொடுத்துருந்தாங்க. இது வந்து கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சிரும். அதாவது இந்த ஊர் சைடு ஃபேமிலி ஒன்னா இருப்பாங்களா ஃபேமிலியா, அவங்கள இது ரொம்ப கனெக்ட் ஆகும். பசங்களா அந்த ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க தனித்தனியா வரவங்களுக்கு செட் ஆகாது, சத்தியமா செட் ஆகாது. படம் நல்லா இருந்துச்சு. சூரிய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோட இந்த படம் நல்லா பார்க்கலாம். சென்டிமெண்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் சூரிய காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப புதுசா ஹீரோவா பண்றாரு. எப்படி இருந்துச்சு படம்? எல்லாமே நல்லா பண்ணிருக்காப்ல. காமெடியில இருந்து எமோஷனல் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ வந்து இந்த நியூ ஜெனரேஷனுக்கு இந்த படம் எப்படி இருக்கும்? நியூ ஜெனரேஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாமே குடும்பமா பார்க்கும்போது இந்த படம் ரொம்ப நல்லா. உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆச்சு அந்த படம்? நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. எமோஷனல் அதிகமா இருந்துச்சு மூவில. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க ப்ரோ? 10க்கு 9 கொடுக்கும்.